கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இன்றைக்கி நம்ம குபேர பூஜை எப்படி பண்ணலான்றதை ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. திசைக்கூடிய கடவுள் தான் குபேரர். குபேரரை வடக்கு திசையை நோக்கி வச்சுட்டு உங்ககிட்ட முதல் கடவுளான சிவபெருமானோ இல்லை விநாயகரோ அவங்கள கும்பிட்டுட்டு தான் நம்ம எந்த ஒரு காரியமும் ஆரம்பிப்போம். அதனால அவங்கள கிழக்கு திசையை நோக்கி வச்சுக்கோங்க. என்கிட்ட ஃபோட்டோ இல்லை அப்படின்றவங்க விநாயகரை வச்சுக்கோங்க, மஞ்சள் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம் உங்களோட எந்த குலதெய்வமோ அதை நினச்சி ஒரு செம்பில் தண்ணி வச்சு அதுக்கு மஞ்சள் கற்பூரம் இதெல்லாம் போட்டுட்டு பூ வச்சுக்கோங்க. அப்புறம் நான் அன்னபூர்ணி தாயும் பக்கத்தில் வச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு அந்த கோலத்தில் குபேரருக்கான ஒரு அந்த இது இருக்கும், குபேரரோட நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பரை வச்சு அந்த நம்பர் கூட காயின், அதுக்கப்புறம் 5 ரூபா காயின் வச்சு தான் நம்ம பூஜை பண்ண போகிறோம், குபேர பூஜை. அந்த இதுக்கு அதை வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கானது நம்ம இந்த சோழி, அப்புறம் பட்டை, சோம்பு, கிராம்பு, அந்த வாசனை திரவியங்கள் இதெல்லாம் வச்சுட்டு கல்லுப்பு, மிளகு இதெல்லாம் வச்சு நம்மக்கிட்ட தங்கம், அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதையும் வச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல் கடவுளான சாமியை கும்பிட்டுட்டு சிவபெருமானோட ஃபேமிலியை கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு குபேரருக்கான பூஜையை ஆரம்பிக்கலாம். முன்னாடி அந்த 5 ரூபா காயின் 108 காசு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட எத்தனை காயின் இருக்கோ அந்த காயின் வச்சு ஆரம்பிங்க. அதை வச்சு ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய போற்றி அப்படின்னு சொல்லி 108 டைம் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த முன்னாடி அந்த காயினை வச்சுட்டு சாமி கும்பிட்டு வழிபட்டு வாங்க. குபேரரோட விளக்கு இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அகல் விளக்கு கூட யூஸ் பண்ணுங்கள். காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் உங்கள் சாமி கும்பிட்டு வழிபட்டு